வெல்கம் டு மணி ராயல் யூடியூப் சேனல். மணி சம்பாதிக்க மணி ராயல் வாங்க. என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கேலக்ஸி ஆட்ஸில் வீடியோ ஆட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றியும், அதில் வர எரர்ஸை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேஷ்போர்டு உள்ளார போனதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆட் கிரெடிட்ஸ்னு இருக்கும். அதில் பை கிரெடிட்ஸை டச் பண்ணுங்கள். அடுத்த ஸ்க்ரீனுக்கு நமக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் மேலே ரைட் கார்னரில் 3 புள்ளி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ஏர்ன் மணின்ட்டு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். வியூ வீடியோ ஆட்ஸ்ன்ட்டு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் அடுத்த ஸ்க்ரீன் போயிடும். அதில் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோ டச் பண்ணிங்கன்னா அது அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். சரிங்களா? அடுத்த ஸ்க்ரீன் போனதும் அதில் ப்ளே பட்டன் ஷோ ஆகும். அதை டச் பண்ணுங்கள். அது நமக்கு 60 செகண்ட் அந்த வீடியோ ஓடும். அந்த வீடியோ ஓடுறப்போ எதுவும் பாஸ் பண்ணுறது இல்லை ஃபார்வர்ட் பண்ணுறது எது பண்ணாலும் நீங்கள் திரும்ப அந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த 60 செகண்ட் ஓடுற வரைக்கும் அந்த வீடியோவை எதையும் டச் பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோ நம்ம சீக்கிரமாக முடியணுங்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? 60 செகண்ட் ஓடினதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு வரும். கோ பேக் பட்டனை டச் பண்ணுங்கள். திரும்ப முன்னாடி இருந்த ஸ்க்ரீனுக்கே போயிடும். நம்ம பார்த்த வீடியோ பிளர்ராக தெரியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது திரும்ப அடுத்த வீடியோ டச் பண்ணுங்கள். திரும்பவும் அதே மாதிரி அடுத்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு போங்க. அதில் அந்த ப்ளே பட்டன் வரும். அந்த ப்ளே பட்டன் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ரன் ஆகும். இதே மாதிரி நமக்கு எல்லா வீடியோவையும் நாம் பார்க்கணும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு வந்ததும் திரும்ப கோ பேக் கொடுங்க. பேக் ஸ்க்ரீன் போயிடும். பாருங்கள், பார்த்தது தான் பிளர்ராக இருக்குது. இதில் ஒரு எரர் வருது. நமக்கு 60 செகண்டுக்கு முன்னாடியே வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுது. அந்த திரும்ப அது எப்படி நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நமக்கு 60 செகண்ட் ஓடுறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இது ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ளே ஆகி முடிகிறப்ப பாருங்கள், உங்களுக்கு ஒரு செகண்ட் இருக்கிறப்பவே பாருங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் கீழே லெஃப்ட்டில் பாருங்கள் ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். அந்த ஏரோ மார்க் ரவுண்டு போட்டு லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பட்டனை டச் பண்ணுங்கள். அந்த வீடியோ திரும்ப ரன் ஆகும். அந்த ஒரு செகண்ட்லேயே அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு வந்துடும். வந்ததும் நீங்கள் கோ பேக் பட்டனை டச் பண்ணுங்கள். நமக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். நாம் அங்கே போய் பார்த்தோம்னா அந்த வீடியோ நமக்கு பிளர்ராக இருக்கும். நம்ம பார்த்துட்டோங்கிறதுக்கு கணக்கு. சரிங்களா? இதே மாதிரி எந்த வீடியோவில் வந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி அந்த ரீஃப்ரெஷ் பட்டனை தொட்டு அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்ததுக்கப்புறம் கோ பேக் பட்டன் டச் பண்ணி பின்னாடி போய் பாருங்கள், அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக இருக்கும். இது மாதிரி தான் இந்த எரரை நம்ம சரி பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி வீடியோ வாட்சிங்கில் ஒரு நல்ல வித்தியாசமான கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல கான்செப்டாக தெரியுது. உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நன்றி.